Hi students, I'm Maithili. This is Maithili Videos Max. So இது grade 7 தான் பார்த்துட்ருக்கோம். grade 7ல chapter 5 5.2 exercise தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ இதில் 5.2 exerciseல ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் சம் தான் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் சம்மில் பார்த்துட்டிங்கன்னா find the measure of angle x in each of the following figure கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த கொடுத்துருக்குற ஃபிகரில் வந்து நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்சல் அந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்சல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 lines are parallel, 1 line is intersecting on that. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டா இதுதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்சல் அப்படின்னு எடுப்போம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், அதாவது கீழே இருக்கிற இந்த 2 ஆங்கிள்ஸுமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதாவது இது ரெண்டுமே வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஓகே, அப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சம்மில். ஸோ இதில் பாருங்கள், இங்கே இந்த 2 lines ஆர் பேரலல். இங்கே எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இது ரெண்டுமே லைனுக்கும் கீழே இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 angles ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ 1 angle 35 டிகிரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஆங்கிளுமே 35 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் சம்மில் பாருங்கள், 2 lines ஆர் பேரலல். இந்த 2 lines பேரலாக இருக்குது, 1 line is intersecting on that. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ஆங்கிள் வந்து 65 டிகிரி அப்படின்னு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கீழே இந்த ஆங்கிளுமே வந்து ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இதுவுமே நமக்கு வந்து 65 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இந்த 2 lines ஆர் பேரலல், 1 line is intersecting on that. இங்கே எடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற அந்த டவுன் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு 145 டிகிரி அப்படின்னு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க, இதுவுமே உங்களுக்கு வந்து 145 டிகிரி பிகாஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 lines ஆர் பேரலல், 1 line is intersecting on that. இதில் எடுத்துட்டிங்கன்னா இந்த அப்பர் ஆங்கிள் இந்த அப்பர் ஆங்கிள். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 ஆங்கிள்ஸுமே நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு 135 டிகிரி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிளுமே உங்களுக்கு வந்து 135 டிகிரியாக தான் இருக்கும்.